சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த நம்பரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாம். என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க? நம்ம எப்படி போய் அவளை தேட முடியும்? அந்த நம்பர்ல ட்ரேஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாதுமா. யாரு எத்தனை ஒண்ணுமே எனக்கு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா டிவி நியூஸ்ல பேரை கெடுத்துருவாங்கடி. அவ வாழ்க்கையே போயிடுடி. ஐயோ மா, டைம் போயிட்டு இருக்குமா. லேட் பண்ணா அவ ஆபத்துல மாட்டிக்குவாமா. எதுக்காக கடத்துறாங்கன்னே தெரியல. பணத்துக்காக தானா இந்நேரம் கால் பண்ணிருப்பாங்க. அப்படி எந்த காலும் வரலையே. ஐயோ, அது வேணாண்டி. போலீஸ் பட்டு வேணாண்டி. அவ பேர் கெட்டு போயிடும். அம்மா, அவ ஆபத்துல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வேற என்னவோ பேர் கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும் சொல்லிக்கிட்டு இருக்க. போலீஸ்க்கு போறது தவிர நமக்கு வேற வழியே இல்லம்மா. ஏண்டி பேசாம மாப்பிளைக்கு போன் பண்ணி வர சொல்லலாமா அவரை? அம்மா, அக்கா, அம்மா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. அன்னைக்கு நான் ஆபத்துல இருக்கும்போது மாமா தானே வந்து என்ன காப்பாத்தினாரு. பேசாம மாமாவுக்கே போன் பண்ணி வர சொல்லலாம்க்கா. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அம்மா சொல்றத கேட்க மாட்டியாடி? மாப்பிளைக்கு போன் பண்ணு. அக்கா, உனக்கு என்னக்கா அப்படி ஒரு ஈகோ? அம்மா, நீ மாமா கிட்ட பேசுமா. அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றதுக்கு நீ போன் வாங்கி பேசுமா. போன் எடுங்க. ஐயோ, நம்பர்ல இருந்து மகா. மாப்ள, நான் தான் பேசுறேன் மாப்ள. சொல்லுங்க அத்தை. ஒரு பிரச்சனை மாப்ள. நீங்க உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஏன், என்னாச்சு? நீங்க நேரா வாங்க மாப்ள. வந்து பேசிக்கலாம். சீக்கிரம் வாங்க மாப்ள. சரி, நான் இதை உடனே வரேன். சரி, வாங்க மாப்ள. ஐயோ, என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. என்ன பண்றது? ஆகாதுமா, பயப்படாத. எனக்கு பயமா இருக்கே. பயப்படாத பாட்டி, அழாதீங்க பாட்டி. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அவங்களே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. மறுபடியும் அகிலா கிட்ட இருந்து கால் கூட வரல. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணா ரீச்சும் ஆகல. எனக்கு பயமா இருக்குமா. நீ என்னடா அவருக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, அம்மா, அங்க பாரு, மாமா வந்துட்டாரு. ஏய், என்ன அங்க பாரு பாரு. வாங்க மாப்ள. என்ன தாச்சு? எதுக்கு உடனே வர சொன்னீங்க? காலையில கோச்சிங் கிளாஸ்க்கு போன அகிலாவை யாரோ கடத்திட்டாங்க மாப்ள. அவ ஏதோ நம்பர்ல இருந்து போன் பண்ணி பேசினா. என்னத்த நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? இதை நீங்க என்கிட்ட போன்லயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தாவது நான் நம்ம வீட்டு பொண்ணை யார் கடத்த போறாங்க? போலீஸ்க்கு போனேன்னு நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அம்மா தான் நீங்க வரட்டும்னு லேட் ஆகிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுல காரணம் இருக்கு. ஏன் மகா புரிஞ்சுக்காம அம்மா, பேசுற? நான் சொல்றத நீ கே. அசோ அத்தை, இப்ப சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்ல. அவளை யார் கடத்துனாங்க, எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு ஏதாச்சும் அடையாளம் சொன்னால? அது வந்து என்எஸ்கே சாலை பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கான். அது பக்கத்துல ஒரு குடோன்ல இருந்து தான் அவ கால் பண்ணா. சரி, எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டா? இதான் மாப்ள. சரி, நான் போய் அகிலா சொன்ன ஏரியால தேடி பார்க்கறேன். அப்படியே ஒருவேளை அகிலா கிடைக்கலனா அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கிட்ட போறத பத்தி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அகிலா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா தயவு செய்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாப்ள. இருங்க, சரிங்க மாமா. நானும் வரேன். சரி, வாங்க. வரமா. என்னடி இது? மகா ஏதோ புருஷனை பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னீங்க. இப்ப ஜோடியா போகுதுங்க. டைவர்ஸ் கையெழுத்து போட கூட தான் ஒன்னா போகுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடுதுங்களே. போகும்போது ஒன்னா போகுதுங்க, வரும்போது ஒன்னா வரணும்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா, அதுவும் சரிதான்.
அவ சொன்ன என்எஸ்கே சாலை ஆட்டோ ஸ்டாண்டிங் தான் இருக்கு. எதுக்கும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அகிலா 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 எங்க இருக்க? அகிலா 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 எங்க இருக்க? அவ எங்கேயுமே காணுமே. இந்த பக்கமே எங்கேயோ காணோம். இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு தான் நான் அப்பவே போலீஸ்க்கு போகலாம்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? கடவுளே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதுக்கு இல்ல மகா, இப்ப வயசு பொண்ணு. ஹலோ மா. அம்மா, இன்னும் அகிலாவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம்மா. மகா பதட்டப்படாத. அகிலா வீட்டுக்கு வந்துட்டா, அத சொல்லதான் ஃபோன் பண்ண. என்னது? அகிலா வீட்டுக்கு வந்துட்டாளா? எப்போ வந்தா? யார் அவளை கடத்துனாங்க? நீ அவகிட்ட போன கூட. தர ஒரு நிமிஷம் இரு. இந்தா அக்கா பேசுறா. அக்கா நான் பத்திரமா வந்துட்டேன்க்கா. எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். நீயும் மாமாவும் வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏங்க ஏங்க என்கிட்ட கொடுங்க. ஹலோ ஏம்மா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ பத்திரமா இருக்கல்ல? இல்ல மாமா, நான் சேஃபா வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரி நீ வை, நாங்க நேர்ல வரோம். நேர்ல கூப்பிடலாம் வாங்க, போய் என்னன்னு கேட்போம். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. யார் இவளை கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? அவளே வந்துட்டாளா இல்ல கடத்துறவங்களே கொண்டு வந்து விட்டாங்களா? ஏன் இப்படி நடக்கணும்? சரிங்க, எப்படியோ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டால, நேர்ல போய் பேசிக்கலாம் வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க.